வியாழக்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று வான்காந்தம் ஜீவகாந்தம் அப்படிங்கிற கவிதை தலைப்புல சில கவிதைகளை பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு கவிதையை பார்க்க போறோம். ஜீவகாந்த மின் குறுக்கு அப்படிங்கிற தலைப்புல. நமக்கு தெரியும் வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ன அப்படின்னு. பிரபஞ்சம் முழுக்க காந்த களம் தான். அதுதான் வான்காந்தம் அப்படிங்கிறோம். இதே காந்தம் உயிரினங்கள்ல இருந்தா அதை ஜீவகாந்தம் அப்படின்ட்டு சொல்றோம். இப்ப ஜீவகாந்தம்ங்கிறது வான்காந்தத்துல ஒரு பகுதி தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் நமக்குள்ளேயும் பதிவாகுது, நம்மளுடைய காந்த ஆற்றலையும் பதிவாகுது, வான்காந்தத்திலையும் பதிவாகுது. இந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? சுத்தவெளி அதுவே தன்மாற்றம் பெற்று 5 பௌதீக பிரிவுகளாக ஆகுது. அப்புறம் அந்த 5 பௌதீக பிரிவுகள்ல அங்க ஏற்படுற காந்த ஆற்றல் அது 5 வித தன்மாற்றங்களை எடுத்துக்கொள்றது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். அப்புறம் உயிரினம்னு வரும்பொழுது இந்த 5 பௌதீக பிரிவுகளும் ஒரு விகிதாச்சாரத்துல இருக்கும் பொழுது ஓரறிவு தாவரம் உருவாகுது. எங்க அந்த உயிரினம் வந்துச்சோ அங்கேயே மனம்ங்கிறது வந்தாச்சு. அப்போ ஓரறிவுல இருந்து 6 அறிவு மனிதன் வரை அந்த மனம்ங்கிறது செயல்பாட்டுக்கு வருது. மனம்ங்கிறது என்ன? உயிரின் படர்க்கை நிலையே மனம். உயிர் அந்த ஆற்றல் பறந்து விரிந்து செயல்படும் பொழுது அதுதான் மனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இந்த மனம் ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு அப்படின்னு இருக்கும்போது வெவ்வேறு நிலையில அது செயல்படுது. ஓரறிவு தாவரங்கள், 2 அறிவு புழுக்கள், 3 அறிவு பூச்சிகள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினங்கள், பறவைகள், அப்புறம் 6 அறிவு பெற்ற மனிதன். இப்ப இந்த மனம் அதை பத்தி நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. அது 10 படிகள்ல செயல்பாடு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. மனம் இப்படிதான் செயல்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இது ஓரறிவுலேருந்து இந்த அளவுக்கு தான் அது செயல்படுது. ஆனா அங்க செயல்பாடு குறைவா இருக்கும். இப்போ ஓரறிவுனா தொடு உணர்வு தான். அதுக்கேத்த மாதிரி அந்த மனதோட செயல்பாடு. அப்புறம் 2 அறிவுல தொடு உணர்வு, சுவை உணர்வு. 3 அறிவுல தொடு உணர்வு, சுவை உணர்வு. அதுக்கப்புறம் ஒளி. அதுக்கப்புறம் ஒலியும் சேர்ந்துக்குது 4வது அறிவுல. அதுக்கப்புறம் 5வது அறிவுல மனம் வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு அறிவுலயும் ஒன்னொன்னு ஆடப் ஆயிட்டே இருக்குது. அப்போ தொடு உணர்வு, அதுக்கப்புறம் சுவை உணர்வு, அதுக்கப்புறம் பார்க்கிற தன்மை, அப்புறம் கேட்கிற தன்மை, அதுக்கப்புறம் மனம். இந்த மாதிரி 5ஆ அப்புறம் 6 அறிவு பெற்ற மனிதன் கிட்ட அது இன்னும் செயல்பாட்டுக்கு அதிகமாயிருக்கு. 6வது அறிவுங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க? பகுத்து தொகுத்து உணர்வும் தன்மை அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஜீவகாந்தம் செயல்பாட்டுக்கு வருது. அப்போ இந்த காந்த அலை, அந்த மனமே ஒரு காந்த அலை தான் அப்படின்ட்டு சொல்றாங்க மகரிஷி. இன்னொரு விதமான மனதுக்கு டெஃபினிஷன். அப்போ ஓரறிவிலேருந்து அந்த மாதிரி வரும்பொழுது அப்போ என்ன மாதிரி உணர்ச்சி இருக்கு? 4 விதமான உணர்ச்சிகள் சொல்றாரு. துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். அப்ப தாவரங்கள்ல அந்த உணர்வுங்கிறது இருக்கா? அப்படிங்கிறதா அந்த கேள்வி. இப்ப இந்த துன்ப உணர்வு அப்படிங்கிறது எப்படி தெரியுது? அது மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஜீவகாந்த மின் குறுக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம உடம்புல
ஓட்டங்கள்லாம் இருக்கு. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இந்த மாரி ஓட்டங்கள்லாம் இருக்கு. இந்த ஓட்டங்கள் அதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் மனிதன்ல இந்த மாரி மத்த உயிரினங்கள்ல அது வெவ்வேறு விதமா செயல்பாட்டுல இருக்குது. எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம்ங்கிறது இல்ல. 2 அறிவிலேருந்து தான் அந்த மாரி ஓட்டங்கள்லாம் இருக்கு. அதுக்கு எந்த அறிவு இருக்கோ, அதுக்கேத்த மாரி இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஓட்டத்துக்கும் ஒரு விதமான வேகம் இருக்கு. அப்போ இப்ப நம்ம மனிதன்னு எடுத்துக்கிட்டா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம். ஜீவகாந்த ஓட்டம் தான் ரொம்ப ஃபாஸ்ட். மத்ததெல்லாம் அத விட ஸ்லோ டவுன் ஆயிட்டே இருக்கும். அப்போ எந்த ஓட்டங்கள் அது வேகத்துல அதிகமா போச்சுனாலோ, குறைவா போச்சுனாலோ, திசை மாறி போச்சுனாலோ, அங்க தான் மின் குறுக்கு ஏற்படுது. அததான் வலியா உணர்றோம். சோ அதுதான் துன்ப உணர்ச்சி. அப்போ அந்த துன்பம்ங்கிறது இங்க என்ன கேள்வின்னா, தாவரங்களுக்கு துன்ப உணர்ச்சி இருக்கா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா மகரிஷி என்ன சொல்றார்? எங்க உயிரினம் தோன்றிற்றோ, மனம்னு ஒண்ணு வந்தாச்சு. கருமையம்னு ஒண்ணு வந்தாச்சு. மனம்னு ஒண்ணு வந்தாச்சு. எல்லாமே பதிவாகுது. அப்ப அந்த துன்ப உணர்ச்சிங்கிறது ஆரம்பிக்குது. அப்படின்ட்டு சொல்றார். மேல மேல போக போக அறிவு நிலை உயர உயர துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் அப்படின்னு மனிதனுக்கு வந்திருக்கு. மத்ததுக்கெல்லாம் இன்பம், துன்பம் 5 அறிவு விலங்கினங்கள் வரை இன்பம், துன்பம் இது 2ல தான் அது இருக்கு. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? இன்பத்தின் அளவு முறை மீறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியே இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படின்ட்டு சொல்றார். அப்ப 5 அறிவு விலங்கினங்கள் வரை, ஓரறிவிலிருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வரை துன்பம், இன்பம் இந்த 2த்துல தான். 6 அறிவு பெற்ற மனிதன் வரும்பொழுதுதான் அமைதி, பேரின்பம் அப்படின்னு இந்த உணர்ச்சி நிலை இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகுது. அப்போ இங்க என்ன கேள்வின்னா, தாவரங்களுக்கு துன்ப உணர்ச்சி இருக்கா? அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப நெறைய மகான்கள் அத பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம வள்ளலார், "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்" அப்படின்ட்டு சொல்றாரு. பாரி வள்ளல் அந்த கொடிக்கு சுத்தறதுக்கு இல்லன்னுட்டு, தேரையே அவர் நிக்க வச்சுட்டு போனார். அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ மனம் அவங்களுக்கெல்லாம் உயர்ந்த நிலையில இருந்ததுனால, செடி கொடிகளுக்கு கூட அந்த துன்ப உணர்ச்சி இருக்கு. அந்த மாரி அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவையா இருக்கு. அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு அவங்கலாம் அந்த மாரி ஒரு உயர்ந்த நிலைக்கு போயி உதவி செய்திருக்காங்க. அப்போ மத்த நெறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க, தாவரங்களுக்கும் உணர்ச்சிங்கிறது இருக்கு அப்படின்னு. ஜிடி நாயுடுங்கிறவர் கூட அத ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் இப்போ இசைக்கெல்லாம் தாவரங்கள் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அங்க ஒரு மாறுதல் இருக்கு செயல்பாடுல. அப்படி அல்ட்ராசானிக் சவுண்ட் வழியா அதெல்லாம் இப்போ கேப்சர் பண்ணி அதெல்லாம் கூட சொல்றாங்க. ஆனா துன்ப உணர்ச்சி இருக்கா? அப்படிங்கிறது இல்ல. நம்ப ஆழியார்லயே 2002ல கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்தபொழுது, ரஷ்யாலேருந்து ஒரு குரூப் செடி கொடிகள் இசைக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அத ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. ஆனா இசைக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டு விலகாகி இருந்தா செடி கொடிக்கு பக்கத்துல எல்லாம் போக வேண்டாம். அது அஃபெக்ட் ஆகும். ம். யாருக்கு? அ, ஓ! ஆ. ஒரே ஒரு செகண்ட்மா. ஒரு நிமிஷம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
சாரிம்மா. மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் அ டக்குன்னு நான் முடிச்சு விடுறேன். மன்னிச்சுக்கங்க எல்லாரும். ஆ. ஸோ, அப்போ தாவரங்களுக்கு இந்த மாதிரி துன்ப நிலை இருக்கா? அப்படின்னுட்டு பார்த்தா, துன்பம் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களே தவிர, ஆனா அந்த துன்பத்தை போக்குவது எப்படி? அப்படிங்கிற அது எப்படி போகுது? தாவரங்களுக்கு துன்பம் எப்படி போகுது? அப்படிங்கிற அந்த விளக்கங்கள் இல்ல. மகரிஷி அவங்க குடுக்குறாங்க. இப்ப தொட்டாச்சிலுங்கி. அத தொட்டா கூட சுருங்கிக்கும். அப்புறம் கொஞ்ச நாழி கழிச்சு தானே வந்துடும். அது துன்பத்தினால அந்த மாரி பண்ணுதா? இல்ல தொட்டதுனால அந்த மாரி சிணுங்கிக்கிறதா? அப்படிங்கிற அந்த விஷயம் இன்னும் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு நம்பளுக்கு தெரியல. ஆனா, நம்ப எப்படிப்பட்ட மனநிலையில அந்த தாவரங்களுக்கு பக்கத்துல வர்றோமோ, அதுக்கேத்த மாரி அது ரியாக்ட் பண்றதுங்கிறத, இப்ப நெறைய பேர் ஆராய்ச்சி செய்து குடுக்குறாங்க. தண்ணீலயே அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன்லாம் கூட எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இப்ப நெறைய நமக்கு விளக்கங்கள் அப்பப்போ ஆராய்ச்சி செய்து குடுக்குறாங்க விஞ்ஞானிகள். இங்க மகரிஷி தாவரங்களுக்கும் துன்ப உணர்ச்சி இருக்கு. ஆனா, அது எப்படி ஆகுது, மாறுது அப்படிங்கிறத ஒரு கவிதை மூலம் குடுக்குறார். தாவர இனம் அனைத்தும் தத்துவ ஞானிகள் உயிரென்று உரைத்துள்ளார். தவறில்லையோ அவற்றை மனிதன் அழித்து உணவாய் உண்டால், பாவமில்லை அது என்றால், பறித்துண்ணல் பிற உயிரை அது போலன்றோ? பகுத்துணரும் மனிதரிடம் பல வினாக்கள் இதுபோன்று எழுவதுண்டு. ஜீவகாந்தம் உயிரினத்தில் சீர்குலைந்தால், தடைப்பட்டால் மின் குறுக்காம். சிக்கலே வலி, துன்பம், சாவு. இவை விரும்பி செய்தால் பழிச்செயல் ஆம். ஆவது கேடொன்றும் இல்லை. அனைத்து தாவரங்களுக்கும் தரையில் வேர் இருப்பதாலே அவற்றில் மின் குறுக்கு ஆகா. துன்பமில்லை. அதிர்ச்சிகளை நிலம் வாங்கிக் கொள்வதாலே. இந்த அளவுக்கு கிளியரா மகரிஷி தான் நமக்கு விடை குடுத்திருக்காங்க. வேற யாருமே அந்த அளவு குடுக்கல. ஆனா, இப்ப நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இப்ப நம்போ அ மாமிச உணவு மத்த உயிரினங்கள கொன்னு சாப்பிடுறாங்க அப்படின்னா, அது பாவம்ன்னு சொல்றோம். ஆனா தாவர உணவு சாப்பிடுறோமே அது பாவம் இல்லையா? அப்படின்னு இந்த கேள்வி நெறைய பேருக்கு இருக்கு. அது அப்புறம் எப்படி மத்த மிருகங்கள் இன்னொரு உயிரினத்த சாப்பிடுறது பரித்துண்ணல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ப தாவரங்களை சாப்பிடும்பொழுது அதுவும் பரித்துண்ணல் தானே! இன்னொரு உயிர கொல்ற மாதிரி தானே! அப்படின்னு நெறைய பேரு இந்த கேள்விகள கேட்கறாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றார்? மின் குறுக்குன்னா என்ன? ஜீவகாந்தம் உயிரினது. ஏன்னா எந்த ஓட்டம் தடைப்பட்டாலும், அது உயிரோட்டத்த தடைப்படும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம். அப்புறம் ஜீவகாந்த ஓட்டம். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எங்க தடைப்பட்டாலும், அது உயிரோட்டத்த அஃபெக்ட் பண்ணுது. உயிரோட்டத்த அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜீவகாந்த ஓட்டம் அது தடைப்படும். இதுதான் மின்குறுக்கு அப்படின்னு சொல்றோம். இது ஆரம்பத்துல இந்த மின்குறுக்கு வலியா உணர்றோம். இந்த வலியே அதிகமாச்சுன்னா, அதுதான் நோயா மாறுது. அதுக்கப்புறம் கடைசியில இறப்பு அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போய் விடுது. அப்போ இது இயற்கையா நடக்குது. ஆனா, இது விரும்பி ஒருத்தருக்கு இது செய்யும்பொழுது, அதுதான் பாவம் அப்படின்னு சொல்ற பழிச்செயல். நம்பளே விரும்பி ஒருத்தருக்கு இந்த மாரி துன்பத்த குடுக்கும் பொழுது, அது பழிச்செயல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த தாவரங்கள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேரோட புடுங்கினா அதுக்கு துன்பம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா, இங்க மகரிஷி என்ன சொல்றார்? இது கேடு இல்ல அப்படிங்கிறார். ஏன்னா தாவரங்களுடைய வளர்ச்சி எப்படி? ஒரு விதைய போட்டோம்னா, அது சூரியனோட வெளிச்சத்தினால மேல் நோக்கி வருது, வளருது. அதுக்கப்புறம் சூரியனோட அந்த ஆற்றல் போனதுக்கு அப்புறம், பூமிக்கு கீழ அந்த வேர் வளர்ச்சி அடையுது. தண்ணி வேணும்னா கூட அந்த வேர் எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதோ, அது போயி தன்னுடைய வேரை நீட்டித்து அது அந்த தண்ணிய எடுத்துக்குது அப்படின்ட்டு மகரிஷி விளக்கங்கள் குடுக்குறாங்க. அப்போ மேல வளர்ச்சியில இருக்கும்பொழுது, அந்த இடத்துல நாம ஒரு இடத்துல அத உடைத்தாலோ, அந்த இலைகளை எடுத்துக்கொண்டாலோ, அந்த துன்ப உணர்ச்சி வேர் வழியாக போயி, அது சமனாயிடுது. நிலம் வாங்கிக் கொள்ளுது. இப்ப இடித்தாங்கி இருக்கு. இடிதாங்கி ஒவ்வொரு பில்டிங்லயும் பெரிய, பெரிய பில்டிங்ஸ்லலாம் இடிதாங்கி வச்சிருக்காங்க. இடி இடிச்சதுன்னா, அந்த பில்டிங் மேல அது விழுந்துனா கூட அந்த இடி தாங்கி அப்படியே அத ரிசீவ் பண்ணி, அதுக்கப்புறம் பூமிக்கு கீழ அந்த இடி தாங்கி அந்த அந்த இரும்பு கம்பி இருக்கிறதுனால,
அது நிலத்துல சமனாயிடுது. அதே மாதிரிதான் இந்த தாவரங்கள்ல நம்ம அதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. கிளைய உடைச்சோம்னாலும், அந்த மாரி இல்ல இலைய எடுத்தாலும், அதுக்கு துன்ப உணர்ச்சி இருந்தாலும், வேர் வழியாக அது சமனாயிடுது. அப்படின்ட்டு நீங்க சொல்றாரு. அதனால உயிரினங்கள் வாழ்வதற்கு சில விலங்கினங்கள் கூட, அது மாமிச உணவ சாப்பிடுறது இல்லைன்னா, அதெல்லாம் தாவரங்கள தான் சாப்பிடுது. அப்போ இயற்கையே, இறைநிலையே உயிரினங்கள் வாழ்வதற்கு இந்த மாரி குடுத்திருக்கு. அதனால தாவரங்களுக்கு நம்ம எடுக்கும்பொழுது மின்குறுக்கு இருந்தாலும், அது துன்பம் வேர் வழியாக அது சமனாயிடுது. ஆனா 2வது அறிவிலேருந்து என்ன ஆகுது? அது பூமி மேல நகர்றது, போறது, ஊர்றது எல்லாம் இருந்தாலும், பூமிக்கு கீழ அதனுடைய பாகம் ஒண்ணுமே கனெக்ஷன் கிடையாது. அதனால 2 அறிவு புழுக்கள்லேருந்து அந்த காந்த ஆற்றல் ஒரு சுழற்சியில இருக்கிறதுனால, அதுக்கு துன்ப உணர்ச்சி இருக்கு. அத ஒண்ணும் பண்ண முடியறதில்ல. அதனால நம்மளே ஒரு உயிரினத்துக்கு துன்பம் குடுத்தா அது பழிச் செயல் தான். ஆனா தாவரங்களுக்கு அதை எடுத்துக் கொள்ளும் பொழுது, அதை நம்ம பறிக்கும்போது, இலைகள எடுக்கும்பொழுது, இல்ல வேரோட எடுத்தா கூட அது நிலத்துல சமனாயிடுறதுனால, அதுக்கு துன்பம்ங்கிறது அது உணர்ந்து கொள்வதில்லை. அப்படின்ட்டு மகரிஷி ஒரு அருமையான விளக்கத்த குடுத்திருக்காங்க. சித்தர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் வள்ளலார் எழுதியிருக்காரு. எல்லாரும் எழுதியிருக்காங்க. அதுக்கு துன்ப உணர்ச்சி இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த துன்பம் எப்படி அதுக்கு உணராம அது சமனாயிடுது அப்படிங்கிறத இங்க மகரிஷி அவங்க வேர் மூலம் அது சமனாயிடுது அப்படின்னுட்டு நமக்கு ஒரு அருமையான விளக்கத்த குடுத்திருக்காங்க. அதனால நம்ம யாராவது கேட்டா கூட, நீங்க நான்வெஜ் நாங்க சாப்பிடறத விட்டுட்டோம் அப்படின்னுட்டு தாவரத்த சாப்பிடுறோம்னா கூட, அப்ப இது ஒரு துன்ப உணர்ச்சி இல்லையான்னா, அப்ப இந்த பதில நாம குடுக்கலாம். அதுக்கப்புறமும் ஒத்துக்காதவங்க இருக்காங்க. ஆனா, அவங்க யோசிச்சு இத அவங்க எடுத்துக்கலாம். எடுத்திருந்தாலும் சரி, எடுத்துக்கலைன்னாலும் சரி, இதுதான் மகரிஷி அவருக்கு உள்ளுணர்வா கிடைத்து ஆராய்ச்சி செய்து இந்த மகரிஷி இந்த விளக்கத்த நமக்கு குடுத்திருக்காங்க. கிருபானந்த வாரியார் கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களாம். இந்த மாரி நீங்க கோழி, மீனு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, தாவரத்த சாப்பிடுறீங்களே, அப்ப அது துன்பம் அதுக்கு இல்லையா? அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்கார், இப்போ ஒரு கிளைய உடைச்சு பூமியில நம்ப அத நட்டு வச்சாலும், அது வளருது. ஆனா, நீங்க கோழியவோ, இல்ல மீனையோ கட் பண்ணி அத பூமியில நட்டு வச்சா மறுபடியும் அதுலேருந்து ஒரு உயிரினம் தோன்றதா? இல்ல. அதனால இத சாப்பிடலாம். இறைநிலை, கடவுள் அந்த மாரி இந்த தாவரங்கள நம்ம மத்த விலங்கினங்கள், உயிரினங்களும், அப்புறம் நமக்கும் உணவா உண்பதற்கு தான் இத குடுத்துருக்காங்க. அப்புறம் அத நட்டு வச்சா, அதுல உயிருங்கிறது இருக்கிறனால தான் அது வளர்ச்சி அடையுது. திருப்பியும் முளைச்சு வருது, துளுத்து வருது. அதனால அத உணவா உட்கொள்வது, அது பாவம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா மகரிஷி இன்னும் ஒரு படி மேலே போயி, அதனுடைய துன்பம் வேர் வழியாக பூமிக்கு கீழ சமனாயிடுது. அப்படின்னுட்டு இந்த விளக்கத்த நமக்கு மகரிஷி குடுத்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான